ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சீரக சம்பா வந்து ஒரு கைப்பிடி வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு 10 பாதாமும் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. உடனே வந்துட்டு ஊறிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஒரு சின்ன டிப்பு, இதுக்கு மில்க் ரெசிபி எது செய்கிறதா இருந்தாலுமே ஃபஸ்ட் நம்ம ஒரு பேனில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு பால் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி வந்துட்டு ஒரு 6, 7 முந்திரி வந்துட்டு நல்லா வந்து சாப் பண்ணி அதையும் நெய்யில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு சாரப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால சாரப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சாரப்பருப்பு இல்லை. அதோட வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்துட்டு பாயில் ஆகட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து முழு அரிசியாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ம இந்த வந்து கரண்டி உடனில் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நொய் அரிசி மாதிரி ஆகணும். அது வரைக்குமே நீங்கள் வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்தோடனே ஊறிட்டதுக்கப்புறம் ஒரு பல்ஸ் மோட்டில் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு அரைச்சி எடுத்து கூட அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 10 பாதாம் இருக்குல்ல, அதையும் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி இல்லைன்னா பால் அதையும் ஊற்றி நல்லா வந்துட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்துட்டு கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் ஆட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதையும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து நல்லா வந்து பிரித்து சீட்ஸாக போடுங்க. அப்போ உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.